ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ 23 ஏப்ரல் எப்படி இருக்க போது பார்க்கலாம். மணி விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுமைக்கான சக்ஸஸ் இருக்க போகுது. ஓகேவா? 10 ஆஃப் கப்ஸ் தெரியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கடந்த காலத்தில் ஏமாற்றிருக்கலாம் உங்களை. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லை நிறைய மணி விஷயத்தில் ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம், பெயின் ஏற்பட்டிருக்கலாம். அதிலெல்லாம் இருந்து அது அதுலேருந்து மீண்டு நீங்கள் ஒரு நியூ பிகினிங்காக காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இருக்குது. அதோட உங்களுக்கான ஒரு மணி விஷயத்தில் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க. தேவையான அளவுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? சில பேருக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஏமாற்றப்பட்டு ஒரு வருத்தத்தில் இருக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய மணி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கலாம். அப்படி இருந்தால் அது வரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. பல காலமாக நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்கன்றது தெரியுது. பட் எனிகவ் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது ரிசல்ட் நல்லா தான் இருக்குது, வந்துடும் அப்படின்றது தான் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் உங்கள் உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பிரிஸ்டஸ் இருக்குது, என்ன பார்ப்போம். ஸோ மணி விஷயத்தில் உங்களுக்கு தான் உள்ளுணர்வை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஓகேவா? ஸோ இது மூலமாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த மணி ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதோடு ஈவன் சில பேருக்கு ஃபேமிலியில் யார் என்ன பண்ணிட்டு எதனால் இல்லை யார் உங்களை யாராவது ஏமாற்றிருக்காங்கன்னு வைங்களா. சப்போஸ் யாருக்கும் அது பொருந்தலாம். அவங்க யார் அப்படின்ற சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மணி வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சன்னும் இருக்குது. ஸோ உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் வரும். சில பேர் ஃபாரின் போய் நல்ல ஏர்ன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அடுத்து கரியர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் கரியர் போக போகுது. பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸும் அப்படி தான். டெத் கார்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. ஓகே, அண்டு ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது இருக்க போகுது. ஒரு சில பேர் புதுசாக ஏதோ ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம். பட் இப்போது அந்த வாய்ப்பு மேபி சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா கூட அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பாதையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ எனிகோ நல்ல ஒரு நியூ பிகினிங், முன்னேற்றம். கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? சேரியட் பார்க்கும்போது அதில் 2 குதிரை இருக்கும் இல்லையா? 2 குதிரையும் ஒரே பாதையை பார்த்து போனால் தான் போக முடியும். ஒரு குதிரை ஒரு பக்கம் ஓடிச்சு, இன்னொரு குதிரை இன்னொரு பக்கம் ஓடினா அந்த வண்டியை இழுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? அது மாதிரி தான். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனத்தை கொஞ்சம் செலுத்தினா போதும். எல்லாமே உங்களுக்கு நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ டுடே நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், கம்ஃபர்டபுள் ஜோன், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக ஆகிட்டீங்க. தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது, எடுப்பீங்க. நிறைய இமோஷன்ஸு, பிளாக்கேஜஸ்ஸு, அப்புறம் சில விஷயங்களால் உங்களை நீங்களே கட்டி போட்டிருந்தது, அதெல்லாம் இனி வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஓகேவா? அண்டு ஓகே, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உங்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் கூட மாறி
கம்ப்ளீட்டடாக ஒரு அன்பு மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் விட முடியாது. யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் இட். அதில் ஒரு பயமும் இருக்குது, ஓகேவா? அண்ட் எஸ், ஆஃப்கோர்ஸ். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது எஃபோர்ட் வந்து போடுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற போகாத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். இங்கே வந்து 4 of Wands இருக்குது அகெயின். ஸோ இது வந்து மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்றதுல உங்களோட எஃபர்ட் அதிகமாக தெரியுது. ஸோ மேரேஜ் இல்லைன்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் வந்து போடுவீங்க அப்படின்றது தெரியுது, ஓகேவா? அண்ட் நிறைய உங்கள் எனர்ஜியும் இருக்குது. நல்ல வேலை இங்கே அவங்க எனர்ஜி வந்துடுச்சு, ஓகே. என்னடா ஃபுல்லாக உங்கள் எனர்ஜி தான் வருதுன்னு பார்த்தேன்னா, ஸோ சம்வாட் நமக்கு அவங்க எனர்ஜியும் கிடச்சிடுச்சு, பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்டை நினச்சி யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களும் வந்து பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறீங்க. உங்கள் பர்சனும் வந்துட்டு அவங்களுக்குமே வந்து உங்கள் பாஸ்ட்டை நினச்சி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அவங்களாலையுமே வந்து இதை விட்டு போகவும் முடியல, பட் இதை நோக்கி ஒரு முடிவு எடுக்கவும் முடியல. ஒரு ரீயூனியன் அப்படின்னு ஒரு நியூ பிகினிங். சில பேருக்கு மதர் வந்து தடையாக இருக்கலாம், ஓகே. அது வந்து யாருக்கோ பொருந்தலாம், ஓகே. அண்ட் அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் அவங்க யோசித்து பார்க்குறாங்க, நிறைய மெமரிஸ். ஸோ 2 பேருமே வந்து பாஸ்ட்டில் உள்ள மெமரிஸ் வந்து யோசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது 2 பேருமே மேபி ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான அன்பு வந்து காட்டியிருப்பீங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. நியூ பிகினிங்கை பற்றி யோசிக்கிறாங்க, ஓகேவா? ரீயூனியன், நியூ பிகினிங். நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் பாஸ்ட்லேருந்து வெளியே வரல அப்படின்றத பற்றியும் அவங்க யோசிக்கிறாங்க. அண்டு மூன் கார்டு இருக்குது, ஓகே. மூன் பார்க்கும்போது ஐ ஃபீல் உங்கள் பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரேயர்னு வச்சுக்கோங்களேன். மூன் கார்டு வச்சு பார்க்கும்போது ஸ்பெல் ஒர்க்கும் சொல்லலாம், இல்லை ப்ரேயரும் சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், இது 2மே இல்லை அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு குழப்பம், பயம், அது என்ன, ஒரு நேரம் அந்த அந்த தடுமாற்றம் அதில் இருக்கிறது, ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணுறதுல ஒரு தடுமாற்றம். இன்னைக்கு வந்து எம்பரர் இருக்கனால ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும், ஒரு முடிவுக்கு வருவாங்க, உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. நான் கிங் ஆஃப் வான்ஸ் இருக்குது, பட் எனிஹவ் கிங் ஆஃப் வான்ஸ் வந்து கூட நைட் ஆஃப் கப்ஸ் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு லைட் சம்வாட் ப்ளேஃபுல் எனர்ஜியாக இருக்கும். பிடிக்கும் உங்களே விட மாட்டாங்க, கமிட்டடாக இருப்பாங்க, வேறு யாரு கூடயாவது போய் பேசிகிட்டும் இருப்பாங்க, அந்த மாதிரி. பட் நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கிறனால ஐ ஃபீல் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு நிலையான அன்பு, ஓகே. எம்பரர் இருக்குது, நைஸ். ஒரு நிலையான அன்பு வந்து கொடுக்குறத பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அ மைண்ட் செட் வந்து போயிட்டுருக்கும், ஓகேவா? அண்ட் ஸோ மன தடுமாற்றத்தில் இருந்து ஒரு மூணுலேருந்து ஒரு எம்பரர் எனர்ஜிக்கு அவங்க வந்து வராங்க, ஓகே. ஸோ லவ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாவ் அ குட் டே.